ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதீஸ் கிச்சன். குக் வித் கோமாளியில் நெப்போலியன் சார் டாஸ்காக கொடுத்த காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். ரொம்ப கொதிக்க வச்சா உடைய ஆரம்பிச்சிடும் காலிஃப்ளவர் நீங்கள் பொரிக்கும் போது. இது போல் லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக விடுறோன்னா மசாலாவோட அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக ஒட்டுறதுக்காக இந்த தண்ணி விட்டுக்கிறோம். நல்லா இப்போ ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை 30 நிமிஷம் பக்கம் ஊற வச்சிடலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிடலாம். 30 நிமிஷம் நல்லா காலிஃப்ளவர் ஊறிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்கணுங்க, இல்லைனா காலிஃப்ளவர் எண்ணெய் ஆகிடும். இது போல் நல்ல எண்ணெய் காஞ்சோன்னு போட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாது. நான் பண்ணுறதுல எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ என்ன பாருங்கள் நீங்களே, எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு நல்லா குக் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாமல் மொறுன்னு சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.